அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தலைப்பிலே கடன் பட்டவர்கள், கடன் கொடுத்தவர்கள் எத்தகைய முறையிலே ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை, அதில் ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக சில விஷயங்களை சொல்வதற்கு முன்னால், ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தியிலே எழுப்பப்படுகிற ஒரு சந்தேகத்திற்கு மாத்திரம் விளக்கத்தை பார்த்துவிட்டு இந்த கடன் தலைப்பிற்கு செல்லுவோம். அதாவது ஒருவர் தவறான முறையில் பொருளீட்டி நமக்கு கொடுத்தால், அவர் தவறான முறையில் பொருளீட்டியவருக்கு தான் அது ஹராம். நமக்கு அன்பளிப்பாக, நன்கொடையாக, தானமாக, வாரிசு முறையில் கிடைத்தால் அது குற்றம் இல்லை என்று நம்ம சொன்னோம். அதுக்கு ஆதாரமாக ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்று வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் சொன்னோம். அதுல இருந்து ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறாரு, அப்ப ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் இந்த விஷயத்துக்கு நீங்க சொல்லக்கூடியவங்க, தொழுகையில இமாம் இணை கற்பிக்கிறார்னு வைங்க, அவரை பின்பற்றி தொழக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அவர் இணை கற்பித்து அது அவரை சேர்ந்தது, அவர் சுமையை நம்ம சுமக்க போறோமா? அப்ப ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டாருங்கிற ஒரு கிரவுண்ட்ல இந்த முடிவு எடுத்த நீங்க இணை கற்பிக்கிற ஆளை பின்பற்றி தொழக்கூடாதுன்னு மட்டும் இப்படி சொல்றீங்க. அவர் இணை கற்பித்து அது அவரோட, நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இந்த தலைப்பை ஒட்டி ஒரு சந்தேகம் வர்றதுனால கேட்கிறாங்க. இத ஒரு விஷயத்தை நம்ம நல்லா விளங்கிக்கிறோம். ஒருத்தர் இணை கற்பிக்கிற இமாமா இருந்தால், நாம் அவரை பின்பற்றி தொழுதால், அவர் இணை கற்பிக்கிறார்ல அந்த பாவம் நமக்கு வரும் நம்ம சொல்லவே இல்லை. இப்போ நம்ம சொல்றோம், இணை கற்பித்தார் என்று சொன்னால் இணை கற்பித்த பாவம் அவருக்கு தான் சேரும். இணை கற்பித்த பாவத்தில் நீங்க கூட்டாளி ஆயிருவீங்க என்று நம்ம சொல்லவே இல்லை. அவரை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றோம். பின்பற்றினால் இணை கற்பித்த குற்றம் வரும் சொன்னா தான் இந்த கேள்வியே வரும். நம்ம என்ன செய்யறோம்? பின்பற்றக்கூடாது என்பதற்கு தெளிவான தடைகள் இருக்கிறது. எப்படி தடை இருக்கிறது? குர்ஆன்ல 9வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாகாணலில் முஷ்ரிக்கீன யஅமுரு மசாஜிதல்லாஹ். இணை கற்பிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்களை நிர்வகிக்க தகுதி இல்லாதவர்கள், நிர்வகிக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கிறது யாரா இருக்கணும்னா இணை கற்பிக்காதவராக இருக்கணும். ஏன்னா பள்ளிவாசலை இணை கற்பிப்ப அப்புறப்படுத்த உள்ளதுதானே. பள்ளிவாசல் உண்டாக்கப்பட்டது ஒரு இறைவனை மட்டும் வணங்கி மற்றவங்களை வணங்கக்கூடாது, இந்த அடிப்படைக்கு தான் பள்ளிவாசலே உருவாக்கப்படுகிறது. அதுல இணை கற்பிக்கிறவர் நிர்வாகம் பண்ணக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நிர்வாகம் என்பதுல தொழுவிக்கிறது நிர்வாகத்தில் சேரும். தொழுகை நடத்துவது தான் பெரிய நிர்வாகம். இந்த காலத்துல தான் நிர்வாகம்னா கரண்ட் பில் கட்டுறது, வெள்ளை அடிக்கிறது எல்லாம் இந்த காலத்துல நிர்வாகத்தில் இது வந்துருச்சு. அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிர்வாகம்னா என்ன? கூரை தான் போட்டிருப்பாங்க. என்னத்துக்கு நிர்வகிக்க போறீங்க? மோட்டர் போட போறீங்களா, தண்ணி போட போறீங்களா, கரண்ட் படிக்க போறீங்களா, ஒயிட் வாஷ் பண்ண போறீங்களா, பேசுவாங்க சம்பளம் கொடுக்க போறீங்க. அந்த காலத்துல நிர்வாகம் தான் தொழுகைக்கு தான் நிர்வாகம். தொழுகையை முன்னில் நடத்துறது தான் ஒரிஜினலான நிர்வாகம். இதெல்லாம் நம்ம காலத்துல நிர்வாகம் டெவலப் ஆகி வேற வேற விஷயங்கள்லாம் இப்ப நிர்வாகம் ஆயிடுச்சு. அப்ப நிர்வகிக்க கூடாது என்று அல்லாஹ் சொன்னால் அதுல முதல் இடத்துல வரக்கூடியது எது? தொழுகை தான். அப்ப இவங்க தொழுவிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் யாரை தொழுவிக்க தகுதியற்றவர்கள் சொல்றானோ அவங்களை நீ எப்படி பின்பற்றுவீங்க? அதனாலதான் கூடாது. அவருடைய சிறுக்கு நமக்கு வராது, ஆனா தொழுவிக்க அவரை பின்பற்றக்கூடாது. ரெண்டு தனித்தனியான விஷயங்கள். 9:17 எப்படி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 60வது சூராவுல 9வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன காத்தலூக்கும் ஃபித்தீன். யார் தீன் விஷயத்தில் உங்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, சண்டை எதுல? அல்லாஹ் மட்டும் வணங்குறதா, அல்லாஹ் அல்லாத வணங்குறதா? தீன்ல தான் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. தீன்ல யார் தீன்ல அடிப்படை கொள்கை, அதுல யார் உங்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றுகிறார். நிறைய ஊர்ல வெளியேற்றுறாங்க, நாட்டை விட்டு ஊரை விட்டு ஊர் நீக்கம் பண்றாங்க. வல்லாஹரு அலா இஹ்ராஜிக்கும், உங்களை வெளியேற்றற்கு துணை செய்கிறார்களோ, இந்த மாதிரி ஆட்களை அன்த வல்லூஹும், அவங்களை நீங்கள் தலைவர்களாக பொறுப்பாளர்களாக ஆக்குவதை அல்லாஹ் தடுக்கிறான். தீனில சண்டை போட்டான் அவனே நீ தலைவன் ஏத்துக்கிற, மார்க்கத்தில் அவன் தப்பான கொள்கையை சொல்லி உன் கொள்கை தப்புங்கிறான், அல்லாஹ் மட்டும் வணங்குற தப்புங்கிறான், சிறுக்கு வைக்கிறது சரின்னு சொல்றான். தீனில உன்னோட சண்டை போடக்கூடியவனை அவனை போய் தலைமைத்துவம் எப்படி கொடுப்ப? நீ போய் அவனுக்கு பின்னாடி போய் தொழுதால்
அவனை தலைவனை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஏத்துக்கிறாருங்கிற அல்ல. தீன் விஷயத்துல உன்னோட யுத்தத்துக்கு வரக்கூடியவங்கள நீ உன்னுடைய தலைவனை ஏத்துக்கொள்ள கூடாது. அதுனா உமையத்த வல்லகும் உலாய்க்கஹும் ஸாலிமூன். யார் அவங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் தலைவர்களாக? அவங்க அநியாயக்காரர்கள். அதனால இணை கற்பித்தல் ஒருத்தர் செய்தாரையானால் அந்த இணை கற்பித்த பாவம் நமக்கு வரவே வராது கண்டிப்பா. ஆனா அவரை பின்பற்றி என் தொழுதன்ற கேள்வி வரும். உன்னை தான் வேணான்னு சொல்லியிருக்கேன்ல, யார தலைவராக்குன்னு சொல்லியிருக்கா இல்லையா, நீ எதுக்கு அவரை பின்பற்றி தொழுதேங்கிற கேள்வி தனி, அந்த பாவம் நமக்கு சேருமா என்பது தனி. இப்ப நேற்றைய தொடர்ச்சிக்கு நம்ம செல்வோம். நேற்று கடன் கொடுத்திருக்கிறாங்கல்ல, அவர்கள் கடன் பட்டவர்கிட்ட எப்படி நடக்கணும், அதுக்கு மார்க்கம் எந்த மாதிரியான வழிகாட்டுதல் சொல்லுது என்பதுல ஒரு பகுதியை பார்த்தோம். அதே மாதிரியாக வரக்கூடிய ஒரு செய்தி அபூ கத்தாதான்னு ஒரு சஹாபி. இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஆளுக்கு கடனை கொடுத்திருக்காரு. கடனை கொடுத்த உடனே அந்த ஆளு திருப்பி கொடுக்க முடியாம தலைமறைவ ஆரம்பிச்சிட்டார். அதோட கடன் கொடுக்கிற வரைக்கும் ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தவர் இவர்கிட்ட கடன் வாங்கணும்னு என்ன செய்யற, தேடி தேடி போறாரு. போன ஆளை காண, அவர் இல்ல அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாருன்னு சொல்லி அவரை சந்திக்க முடியல. இவரால கடன் வாங்கினவர் பார்க்க முடியல. அப்ப திடீர்னு ஒரு நாள் மாட்டிட்டாரு. சில ஆள் ஒளிஞ்சுட்டே இருப்பாங்க, ரோட்ல மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த யார் தலைமறைவா இருக்காரு அவர் முன்னாடி வர்றாரு, பிடிச்சிட்டாரு. பிடிச்சி என்ன செய்யறாரு, இப்ப கடன் வாங்கினீங்க ஒளிஞ்சுட்டு எப்ப தர போற அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இன்னி மோசிரும், முடியலப்பா நான் கஷ்டத்துல இருக்கிறேன், வாங்கினது நெசம்தான், முடியல கஷ்டத்துல இருக்கனாலதான் உன்னை தராம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மோசிர் வேற ஒண்ணும் சொல்லல, இன்னி மோசிரும், நான் ஒரு சிரமத்துல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், கடனை திருப்பி தர்ற அளவுக்கு என்ற வசதி இல்லைன்னு அவர் சொல்றாரு. அப்ப அபூ கத்தாதா கேட்கிறாங்க, அல்லாஹ் அல்லாம சத்தியமா நீ சொல்ற நெசமான்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் ஆமா கண்டிப்பா அல்லாம சத்தியமா சொல்றேன், கஷ்டத்துல தான் இருக்கிறேன். இவ்வளவுதான், வேற உரையாடல் நடக்கல. உடனே இவர் என்ன பண்றாரு, சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் சர்ரஹு ஐ யுஞ்சியஹுல்லாஹு மின் குரபி யௌமில் கியாமா. அவர் சொல்றாரு, அபூ கத்தாதா சொல்றாரு, கியாமத் நாள்ல அல்லாஹ் நியாய தீர்ப்பு வழங்குவான அன்னைக்கு வரக்கூடிய இடர்களில் இருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் ஃபுல் யுனஃபிஸ் அன் முஸிரின், கஷ்டப்படுறவனுடைய கடனை என்ன செய்யாம அவனுக்கு தள்ளுபடி செய்யட்டும், அவனுக்கு சலுகை கொடுக்கட்டும், அல்ல அவகாசம் கொடுக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிவிட்ட, வாய் திறந்து சொல்லிவிட்ட, கஷ்டப்படுறேன்னு அல்லாஹ் மேல சத்தியம் மட்டும் என்ன செய்யற, நான் கஷ்டத்தெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டேன், ஓடு ஓடு எனக்கு தர வேணாம், ஒளிய வேணாம், இந்த நிமிஷம் கடன் வேணான்ட்டார். வார்த்தை அவ்வளவுதான். கஷ்டம் இல்லைன்னு சொன்னா கேட்டுட்டு இருப்பாரு, நான் கஷ்டப்படுறேன் எப்படி தர்றேன்னு கேட்டவன என்ன சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கேரண்டி தந்திருக்கிறாங்க, கியாமத் நாள்ல நான் தப்பிப்பதாக இருந்தால் கடனாளிக்கு உன்னை அவகாசத்தை கொடு, இல்லன்னு தள்ளுபடி பண்ணு, கடனை தள்ளுபடி பண்ணு, இல்ல டைம் கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினால் நான் உன்னுடைய கடனை தள்ளுபடி பண்ணிடுறேன், நீ போய்கிட்டே என்னை பார்த்து ஒழியாத. அப்ப நம்ம இந்த கடனை தள்ளுபடி பண்றதுல எவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் கேரண்டி கொடுக்கறாங்கன்னு பாருங்க. சஹாபாக்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சு அந்த நடைமுறைப்படுத்தி காட்டு, ஒரு சொல்லுக்கு உடனே மயங்கிட்டார். கஷ்டப்படுறேன்னு ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு உடனே அந்த மார்க்கத்தை கட்டுப்பட்டு என்ன செய்யறாரு, அந்த கடனை தள்ளுபடி பண்றாரு. இது சஹீஹ் முஸ்லிம்ல 2923வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு வகை கடனை யார் வாங்கினாங்களோ தள்ளுபடி பண்ணிடணும். இப்ப கடன் கொடுத்தவருக்கும் வாங்கினவருக்கும் பெரிய பிரச்சனை ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் அந்த வழக்கு போகுது. ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் ஒருத்தன் கடன் வாங்கிவிட்டான், ஒருத்தன் கடன் கொடுத்து விட்டான், அந்த வழக்கு போகுது. வழக்காக அது போகும்பொழுது விசாரிச்சு பார்த்தா இந்த கடன் வாங்கினவன்ட்ட அந்த கொடுக்கிற அளவுக்கு வசதி இல்லைன்னு தெரிய வருது. பாப்பர் ஆயிட்டான். கடன் வாங்கினது கடன் எவ்வளவு, இவன் கொடுக்க வேண்டிய எவ்வளவுன்னு வச்சு பார்த்தா ரெண்டுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கம்மியான பொருள் இருக்கிறது, கடன் அதுக்கு மேல இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி இஸ்லாமிய அரசாங்கம் தீர்ப்பு அளிக்கும், எப்படி அளிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதே மாதிரி ஒரு கேஸ் வருது. அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, எவ்வளவு பவுண்ட் இருக்குது, இந்த இவ்வளவுதான் இருக்குது, எவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு இருக்குது, ரெண்டுக்கு பொருந்தமா இல்ல, கொடுக்க வேண்டிய கடன் அதிகமா இருக்கு, இவர் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாரோ அது ரொம்ப குறைவா இருக்குது. உடனே இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கூடக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பள்ளிவாசல்ல வச்சு சத்தக்கு அலைஹி, இவர் கடன் பட்டிருக்காரு, கடன் அது செலுத்துறதுக்கு போதுமான தொகை இவர்கிட்ட இல்ல, நீங்க எல்லாரும் அவருக்கு என்ன தர்மத்தை கொடுங்க, சதகா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, மக்கள்கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க 5-10 ஆளுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அவருக்கு, இந்த கடனை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, அவர் கொடுக்குறாங்க. கொடுத்ததெல்லாம் பார்த்தா அதுக்கு மேலே இருக்கான, இவற்றை உள்ளதும் கடனை தீர்க்கிறதுக்கு பத்தல, ஒரு கலெக்ஷன் போடுறாங்க, வசூல் போட்ட பிறகு பார்த்தாலும் அதுக்கு மேல இருக்கு கடன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கடன் கொடுத்தால கூப்பிடுறாங்க,
இந்த பாரு அவர்கிட்ட இல்ல, அவர் மக்கள்கிட்ட யாசனை கேட்கறது கடைசி நிலைமை. அதையும் கேட்டாச்சு, கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்துட்டாங்க, இதுதான் இருக்குது, இது உன் கடனுக்கு பத்தாதா? பத்துத பத்தலையோ இதை வாங்கிட்டு ஓடிக்கிட்டே கடன் கேட்க கூடாது. இந்த வாங்கினவர் அவன் மன்னிக்க மாட்டேன்னு நின்றான்னு சொன்னா மறுமையில என்ன செய்யும்? அதுக்கு அவன் அல்ல அதுக்கு நியாயம் வழங்கணுமா இல்லையா? உலகத்தில் அவனை போட்டு விரட்டுறது வேலை இல்லை. ஏழைங்கிறான் இல்லங்கிறான், எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தாச்சு. அப்ப என்ன செய்யுது? 1,00,000 10,000 தான் இருக்கா, 10,000 வாங்கிக்க, அதோட போயிட்டே கேட்க கூடாது. துன்யாவுடைய கணக்கு பினிஷ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஆகிரத்து விஷயத்தை அவன் பயந்து என்ன செய்யணவன்? நாளை பின்ன நல்லா தந்தா தீர்த்துட்டு போறான், அவன்கிட்ட போய் கெஞ்சி கதறி மன்னிப்பு கேட்டு என்னமா செஞ்சுட்டு போறான். அல்லது அவன் ஏதாவது கொடுத்த கடனை தள்ளுபடி பண்ணி அட்வான்ஸ் ஏதாவது நன்மையில அது செஞ்சுக்கலாம். மறுமைக்கு இது உதவாது. துன்யாவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹுதுமா வஜத்தும், எது இப்ப அவர்கிட்ட இருக்கிறதோ, வசூல் பண்ண காசும் அவர் கையில வச்சிருந்த காசையும் சேர்த்து என்ன இருக்கிறதோ அதை வாங்கி கொள்ளுங்கள். ஒலைசலக்கும் இல்லாதாளிக்க, இதை தவிர வேற ஒண்ணு அவர்கிட்ட கேட்கக்கூடாது. இவ்வளவுதான், இதை தவிர வேற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த கடனுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அது ஒரு வழக்காக வறுமையானால் கடன் வாங்கினவனுடைய பொருளாதார நிலைமையை கருத்துல கொண்டு மற்றதெல்லாம் தள்ளுபடி பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணணும். ஒரு இஸ்லாமிய அரசாங்கமா இருந்தால் உத்தரவு போட்டு இனிமே தொந்தரவு பண்ணாத, முடியலங்கிறான்ல போய்கிட்டே இருன்னு சொல்லி தீர்ப்பளிக்கணும். அதை விட அவன் என்ன செய்யலாம்? கோர்ட்டுக்கு போகாம அவனா தள்ளுபடி பண்ணிட்டா பெரிய கிரேடு. கோர்ட்ல போய் இப்படி தள்ளுபடி வாங்குறதை விட அவனா தள்ளுபடி பண்ணிட்டான்னு வைங்க, ஏற்கனவே சொன்னபடி மறுமையுடைய கஷ்டத்திலிருந்து அவன் என்ன செய்வான்? தப்பித்துக் கொள்வான். இது முஸ்லிம்ல 2910வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு மேட்ரு. கடன். இந்த கடன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, மார்க்கத்துல கடன் வாங்குறதா இருந்தா பொதுவா எழுதிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? கடனை வாங்கினா எழுதி கொள்ளணும். உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு ஆள்கிட்ட நெருங்கி பழகிட்டேன்னு வைங்க, 1,00,000 கடனை கேட்கறிய, அவர்கிட்ட இருக்கு தர்றாரு, எழுதி தாங்க என்ன செய்வாரு? ஏமான் நம்பிக்கை இல்லையா, நம்ம எவ்வளவு நெருங்கி பழகணும், என்கிட்ட எழுதி கேட்கறிய அப்படின்னு பாருல, அது வரக்கூடாங்கிறதுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் அவன் ஆர்டர் பண்ணிட்டான், நான் உன் நம்பிக்கை வைக்கிறேன், அல்லாஹ் எழுத சொல்றாங்க, அதுதான் எழுதுறேன். பாதிக்காது, உங்களுக்கு பஞ்சாயத்து வராது. இப்ப நம்புறியா நம்பலையான்னு கேட்பான்ல, நான் உன்னை நம்ப தாப்பா செய்யறேன், ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? எழுதிக்கன்னு சொல்றான்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை ரெண்டு பேரும் கடைபிடிக்கணும்ல, அல்லாஹ் சொல்றதுதான் எழுதுன உன் நம்பிக்கை எல்லாம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்? அவன் ஆர்டரா போடுறான். நம்மளை எப்படி காப்பாத்துறான்னு பாருங்க. நம்மளா போய் கேட்டோம்னா எல்லா இடத்துக்கும் கேட்க இயலுமா? ஒரு அண்ணன் தம்பிகிட்ட கடை வாங்குறாங்க, அண்ணன் போய் தம்பி எழுதி கேட்க முடியுமா? தம்பிட்டு போய் அண்ணன் எழுதி கேட்க முடியுமா? ரொம்ப நெருங்கின ஒரு ஆள்கிட்ட போய் எழுதி கேட்க முடியுமா? ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரா இருக்காரு, அவர் ஒரு தேவைக்கு உங்கள்ட்ட கடன் கேட்கிறாரு, அவர்கிட்ட போய் எழுதி கேட்பீங்களா? நான் எப்படிப்பட்டாலும் என்கிட்ட எழுதி என்னடா நீ என்கிட்ட கேட்கிற, என் மேல உனக்கு சந்தேகமா, என்கிட்டமா நீ எழுதி கேட்க அப்படின்னு பாருல. இந்த மாதிரி யாரும் பேசல. நம்ம என்ன செய்யணும்? உங்க மேல நல்ல 100% நம்பிக்கை இருக்குங்க சொல்லிட வேண்டியதான். நம்பிக்கை இல்லாட்டா கூட செய்யணும், நம்பிக்கை இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? இதா ததாயன்தும் பிதைனின் ஃபக்துபூஹு இலா அஜலி முஸம்மா, குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட கடன்களாக இருந்தால் அதை எழுதிக்கிறங்க. ஏன்? அதுல என்ன விஷயம் வரும்னா, ஒண்ணு வாங்கின அடிப்படையே மறுத்துருவான், அது ரொம்ப மோசமானவன் மறுப்பான். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, எவ்வளவு தொகைங்கிறதுல சண்டை வரும். நாளைக்கு இல்லையா 5 தானே வாங்கின 10ங்கிற அதுல ஒரு சண்டை. கடன் வாங்கினதுல மனிதன் தானே வேணும்னு கூட செய்ய மறந்துட்டு கூட நாளாயிடுச்சுன்னு வைங்களேன், 1,00,000 வாங்கினா நம்ம 50 நினைச்சுக்கிடுவோம். 50 தானே இல்ல 1,00,000 இல்ல 50ல இது தேவையா நமக்கு சண்டை வரும். அது மாதிரி டைம்ல சண்டை வரும். என்ன சண்டை? 6 மாசத்துல தர்றேன்னு சொன்ன, இல்லையே 1 வருஷம்ல சொன்னேன், வாயினால மட்டும் பேசிக்கிட்டேன்னா 6 மாசத்துல தர்றேன்னு நீங்க சொல்லிருப்பீங்க. அவன் 1 வருஷம் தான், நீங்க 6 மாசம் நினைச்சிட்டு இருப்ப, அவன் 6 மாசம் நினைச்சிட்டு இருப்பான். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? 1 வருஷத்துல கொடுப்போம் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஏதோ ஒருத்தன் தப்பா புரிஞ்சிருப்பீங்க. இப்ப திருப்பி கேட்கும்போது என்ன செய்வாங்க? டைம் இருக்குப்பா, எங்க டைம் இருக்குது, மறந்துடுவோம்ல, டயத்தை மறந்துடுவோம், தொகை வேண்டா ஞாபகம் வச்சிருப்போம். அப்ப அதுல சண்டை வருமா இல்லையா? அல்ல ரெண்டையும் சொல்றான், தொகை எழுதிக்கிறங்க, இல்ல அஜலி முஸம்மா, குறிப்பிட்ட தவணை எழுதணும். என்ன எழுதணும்? இவ்வளவு ரூபாய் நான் வாங்கிக் கொள்ளுகிறேன், இவ்வளவு நாள்ல தருகிறேன். தவணை இல்லாத கடனை எழுத வேண்டியதில்லை. எப்படி இடம்? காலைல சாயந்தரம் அதுக்குமா எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு 10 ரூபாய் சாயந்தரம் தர்றேன்னா அதுக்கு பேப்பர் வாங்கிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க சொல்ல முடியும். காலைல வாங்கிட்டு சாயந்தரம் கொடுக்கறது, இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கொடுக்கறோம் எழுத தேவையில்லை. அதெல்லாம் மறக்க மாட்டோம். உடனே ஃப்ரெஷ்ஷா உள்ள விஷயங்கள், அது நம்பிக்கை இருந்தா கொடுத்துட வேண்டியதான். கரெக்டா தந்துருவாருன்னா கொடுத்துட வேண்டிய, தரமாட்டாருன்னா கொடுக்காம இருக்க, அது ஒரு விஷயம். அப்ப நம்ம கடன் கொடுக்கறதா இருந்தா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, தவணை போட்டு டைம் போட்டு வாங்குற கடனாக இருந்தால் அந்த தொகையையும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், அந்த டயத்தையும் எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன்ல என்ன செய்யறான்ல, அதான் குர்ஆன்ல பெரிய ஆயத்துமாங்க, கடனை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்தான் இது.
குர்ஆன்ல 2 பக்கத்துக்கு வரக்கூடிய ஆயத்து, ஒரு ஆயத்து 2 பக்கம் 1 பக்கம் வரும், அவ்வளவு பெரிய ஆயத்து. அந்த 282வது வசனத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இந்த கடனை வந்து எழுதி கொள்ளாமல் கடன் கொடுக்கிற வழக்கம் நிறைய பேர் இருக்குது. அப்ப பேப்பர்ல எழுதி கேட்கறது கேவலமா நினைக்க கூடாது, எழுதித்தான் கேட்கணும். அது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். நாளைக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, அது கரெக்டான அறிவுரையா தான் இருக்கும், எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். எழுதி வைக்கிறதுக்கு வந்து அதுக்குரிய சூழ்நிலை இல்ல, அல்ல எழுத நமக்கு தெரியாது, எழுதுறதுக்கு முறை இருக்குல்ல, என்னத்தை எழுதி மாட்டிக்கிற கூடாது. நம்ம எந்த நாட்டில் வாழ்றோமோ அந்த நாட்டில் செல்றதுக்கு தான் எழுதணும். எழுதுறதுன்னு நம்மளா நினைச்சுக்கிறாரு, சின்ன பேர் துண்டிச்சுட்டு எழுதிக்கிட்டா அது என்னதுக்கு உதவுங்கிறேன். ரசூலுல்லாஹ் காலத்துல அது எழுதுனா அதுக்கு நல்ல, அதுக்கு அந்தஸ்து இருந்தது, போதுமானதா இருந்துச்சு. இந்த காலத்துல எழுதுற முறை என்னவோ அப்படிதான் நீங்க எழுதணும். இவ்வளவு ரூபாய்க்கு இவ்வளவு ஸ்டாம்பு விட்டணும், இந்த மாதிரி பேப்பர்ல எழுதணும், ஒரு முறை இருக்கா இல்லையா? அதை அறிஞ்சு நீங்க எழுதணுமே தவிர எழுதிக்கிற சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சும்மா சாதாரண வெள்ளை பேப்பர் எடுத்து அதுல எழுதிக்கிட்டு நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கிருந்தேன் அந்த தர்றேன்னு எழுதுனீங்கன்னா அது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. எதுக்கு எழுதுறோம்? கிளைம் பண்ணி வாங்குறதுக்கு தானே, அந்த பேப்பர் வாங்குறதுக்கு உதவுனா தானே எழுதுனதுக்கு அர்த்தம் இருக்குது. நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும், அந்தந்த காலத்துல எந்த மாதிரி எழுதி கொள்வது வந்து அந்த பணத்துக்கு உத்தரவாதத்தை பெற்று தருமோ அந்த மாதிரி எழுதணும். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு எந்த மாதிரி எழுதினால் அது வழிவகை செய்யுமோ அந்த மாதிரி என்ன செய்யணும், பத்திரம் போட்டு ஸ்டாம்பு ஒட்டி பாண்டு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கணும். அந்த மாதிரி எழுதும் போது எழுதக்கூடிய சூழ்நிலை இல்ல, அல்லது வந்து எழுத தெரியல, அல்லது அதுக்குரிய ஸ்டாம்பு தட்டுப்பாடு, அல்லது பேப்பர் கிடைக்கல, இந்த மாதிரி இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா ஃபரிஹானு மக்பூலா, அப்ப ஒரு அடமானம் வாங்கிட்டு கொடுங்க. 10,000 ரூபாய் கேட்கறீங்களா, 10,000 ரூபாய்க்கு நகையத்தா, 10,000 ரூபாய்க்கு அதை கொடு, 10,000 ரூபாய்க்கு இதை கொடு, 20,000 ரூபாய் ஜாமான் கொடுத்து 10,000 வாங்கிட்டு போகணும். என்ன செய்யணும், ஒரு பொருளை என்ன செய்யணும், வாங்கி கொள்ளணுமா. சரி, பொருள் வேணாம், எழுத வசதி இல்ல, பொருள் வேணாம் நினைக்கிறீங்களா, ஃபைன் அமின பாதுக்கும் பாதன், ஒருத்தர் நல்லா நம்புறீங்க, இது வேணவே வேணாப்பா, நமக்குள்ள என்னதுக்கு அடமானமா, நீ கரெக்டான ஆள் தான்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபல்யு அத்தில்லதி துமின அமானதஹு, யார் நம்பிக்கை நம்பப்படுகிறாரோ அவர் தன்னுடைய அமானியத்தை நிறைவேற்றிட்டு ஒழுங்கா செஞ்சிருங்க. எழுதி வாங்கிக்கிறது நல்லதுதான், நீங்க எழுதாம கொடுத்தா பாவம் வந்துருமாட்டா, வராது. அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை எழுதிங்கன்னு சொல்றான். நீங்க ஒருத்தர் அப்படி நம்புறீங்க, யார்கிட்ட யார் எழுதுறது, உன்கிட்டயா நான் எழுதுறது, என்கிட்ட நீ எழுதுறது அப்படின்னு 2 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்க. நான் எழுத மாட்டேன்னா அதாட்ட பாவியா, பாவி இல்ல, ஆனா அல்லாமல் நாளைக்கு குறை சொல்லிடக்கூடாது. பாவி இல்ல, அவன் ஏமாச்சு விட்டான்னு செய்யக்கூடாது. நீ அப்ப நம்பிதல செஞ்ச, ஏன் கேரண்டி, ஏன் பொறுப்புன்னு நீ எழுதிக்க. எழுதாம நீ இருக்கிறதா இருந்தால் ஓம் பொறுப்புன்னு சொல்லி தான் எழுதாம இருக்கணுமே தவிர நான் வந்து அல்லாஹ் சொன்னதுக்கா நான் நம்பி எழுதாம விட்டேன் ரூபா போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் எழுத சொல்லிட்டேன்ல, எழுதுனதுக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் எழுதவே தேவையில்லை, எங்களுக்குள்ள நாங்க அப்படி நகமும் சதையுமா இருக்கிறோம் அப்படின்னு நினைத்தால் எழுதவும் வேணாம், அமானி அடமானம் வேணாம், சும்மாவே கொடு. ஆனால் இந்த வாங்கினவனுக்கு மட்டும் அல்ல கட்டளை ஏறான், அடே உன்னை எப்படி நம்பினா பத்தியா, எல்லாரும் எழுதி வாங்கும் போது உன்கிட்ட எழுதி வாங்காம தந்திருக்கிறான, நீ என்ன செஞ்சிருக்கனே, ஆமா அதை எழுதி வாங்கினால் எப்படி நிறைவேற்றுவி, அதை விட கூடுதலா அடமான வச்சால் எந்த அளவுக்கு நிறைவேற்றி அதை விட கூடுதலாக நீ என்ன செய்யணும், பொறுப்போட நடக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான். இன் அமின பாலுக்கும் பாலா, ஒருத்தரை ஒருத்தர் முழுசாக நம்பிக்கை கொண்டிருப்பார்களே ஆனால் அமானதஹு, யார் நம்பி கடன் கொடுக்கப்பட்டாரோ அவர் தன்னுடைய நாணயத்தை காப்பாற்றிக் கொள்ளட்டும். உன்னை எப்படி நம்புனா, எழுதிக்கடான்னு நான் உத்தரவு போட்டு கூட, நான் அட்வைஸ் பண்ணி கூட கேட்காம எனக்கு அதுக்கு மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னானே, நீ அதை காப்பாத்துனியா, அதன்படி நடந்துக்க. இதுல என்ன செஞ்சுக்கிறேன்னு, எத்தகில்லாஹ ரப்பஹு, அவனுடைய இறைவன் அல்லாஹ்வை பயந்துக்கிறேன். இந்த நேரத்துல ஒண்ணும் இல்லாம தந்திருக்கான், ஒரு பேப்பர் இல்லாம, ஒரு நகை இல்லாம, ஒரு எவிடன்ஸ் ஆதாரம் இல்லாம, 2 சாட்சி கூட இல்லாம உனக்கு தந்திருக்கிறான். அப்ப என்ன பண்ணணும், இவ்வளவு நம்பி தர்றான், அந்த அல்லாஹ் மட்டும் தான் அவனுக்கு சாட்சி. இப்ப இந்த அடமானம் வாங்காம எழுத்துமானம் இல்லாம கொடுத்தான், அவனுக்கு யார் சாட்சி? அந்த இடத்துல 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வை சாட்சியா வச்சு தானே கொடுத்திருக்கிறான். அட என்னைய சாட்சியா வச்சு கொடுத்திருக்கிறான். ஒல் எத்தகில்லாஹ ரப்பஹு, அவனுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை என்ன செஞ்சுக்கிறேன், அஞ்சு கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல வந்து அடமானம் வாங்கி கொள்வது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, எழுதி கொள்வது சிறந்தது. எழுதவே எனக்கு தேவையில்லைன்னு உங்க ஓன் பொறுப்புல தான் எழுதாம இருக்கணும், அல்லா மேல போட்டு விட்டுறக்கூடாது, மார்க்கத்து மேல போடக்கூடாது. மார்க்கம் உங்களுக்கு சரியான ஐடியா வழிகாட்டுதல சொல்லி பிடிச்சி உங்க சொந்த பொறுப்புல எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நாங்க அதுக்கெல்லாம் கடந்த ஆளுக்கு நினைச்சீங்கன்னா அது மாதிரி நீங்க நடந்துக்க, அவன் நடந்துக்கட்டும், நீ வேணா கொடுத்துட்டு அவன் அது மாதிரி என்ன செய்யணும், ஒழுங்கா நடந்து கொள்ளட்டும் சொல்லி இறைவனை பயந்து நடந்துக்கன்னு சொல்றான். 2வது சூராவுல 283வது வசனத்தில் இது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு யூதர்ட்ட போய் என்ன செய்யறாங்க, ஒரு நெருக்கடியான இடத்துல ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அவங்களுடைய வறுமையை விளக்கும் பொழுது சொல்லி இருக்கிறோம். ஒரு யூதர்ட்ட அடமானமாக வைத்து விட்டு தான் கொஞ்சம் கோதுமை வாங்கிட்டு வந்தாங்க, வீட்டு செலவுக்காக வேண்டி
கோதுமை தேவைப்படுகிறது, உணவு தேவை. யூதன் போய் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கோதுமை வேணும், இதை வச்சுக்க, இந்த கவசத்தை நெஞ்சிக்க, இரும்பு சட்டை, இந்த உருக்கு சட்டை நீ வச்சுக்க, அதுக்காண்டி கோதுமையை கொடுன்னு வாங்கினாங்க. மீட்காமலே மூத்தாயிட்டாங்க. ஆனா வட்டிக்கு இல்ல. அடமானங்கிறது வேற, வட்டி வேற. அடமானம்னா செக்யூரிட்டிக்காக கொடுக்கறது அடமானம். நம்ம ஒரு ஆட்டு 10,000 கடன் வாங்குறோமா, 10 பவுன் நகை 5 பவுன் நகையை கொண்டு கொடுக்குறோமா, இந்த ரூபாயை தந்தா திருப்பி கொடுக்கணும். அதுக்காகத்தான் அந்த அடமானம் கொடுக்கிறோமே தவிர, அடமானத்தையே நம்ம இப்ப அர்த்தமா வட்டின்னு ஆக்கி விட்டாங்க. அடமானம்னா என்னது, வட்டி கடைக்கு பேர் தான் அடகு பிடிக்கிற கடையில பேரு. ஆனா அடகுங்கிறதுக்கு வட்டிக்கு சம்பந்தமே இல்ல. அடகு தனி, அடகுலையும் வட்டியை வந்து லிங்க் பண்ணிக்கிட்டான் இவனா. வழங்குதா, நம்ம அடகு வாங்கலாம், எப்படி வாங்கலாம், வட்டி இல்லாம அடகு வாங்கலாம். ஒரு ஆள் கடன் கேட்கிறாரு, கொடுத்தா வராது, அவருடைய ஒரு பொருள் நம்ம கையில இருந்தா தான் அது நல்லா இருக்கும் நினைச்சோம்னு சொன்னா அடமானம் வாங்கி கொண்டு கடன் கொடுக்கலாம், அடமானம் வச்சு கடன் வாங்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடமானம் வச்சு கடன் வாங்கி இருக்கிறாங்க என்பது புகாரியில 2068வது ஹதீஸ், 2200, 2096, 2069 ஆகிய நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், இந்த அடமானம் வாங்கிட்டோம்ல, அடமானங்கிறது செக்யூரிட்டிக்கு தான். நம்ம கிராமங்கள்ல நம்ம சமுதாய மக்கள்கிட்ட ஒரு பெரிய பழக்கம் இருக்கு. என்னன்னா, கஷ்டம் வந்து அது நகையை கொண்டு நெக்லஸ் வச்சுக்கிட்டு கடனை வாங்குவாங்க. ஒவ்வொரு நெக்லஸை போட்டு தேய்க்குவாங்க. யாரு, கடன் அடமானம் வாங்கிக்கிட்ட ஆளு வந்து, எதுக்கு அந்த நெக்லஸ் நீங்க வாங்குறீங்க, கொடுத்த ரூபா நாளைக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அது ஒரு புடிமானத்துக்கு தான் என்ன செய்யறோம், அந்த நகையை வாங்குறோம். நம்ம வாங்கி டெய்லி போட்டா அதனுடைய தேய்மான அவனுக்கு நஷ்டம் தானே, அது உடையும்ல, பழசா போகும்ல, அவன் கொடுத்த மாதிரி திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? நீங்க வாங்கின ரூபாய் மட்டும் கொடுத்த மாதிரி தானே திருப்பி தருவான். நீங்க 10,000 ரூபாய் வாங்கிட்டு 8,000 ரூபாய் தந்தா நீங்க வாங்கிக்கிறீங்களா? நீங்க என்னத்தை கொடுத்தீங்களோ திருப்பி கரெக்டா வாங்கிட போறீங்க. அவன் என்னத்தை தந்தானோ அது அதே மாதிரி தானே திருப்பி கொடுக்கணும். அவன் தந்தது நீங்க அப்படி கொடுக்கணும், நீங்க கொடுத்தது அப்படி திருப்பி வாங்கணும். அதுக்கு பேர் தான் அடமானங்கிறது. நம்ம என்ன பண்றோம், நம்ம சமுதாய மக்களை கொஞ்சம் கூட ஒரு விளங்காம அடமானமாக ஒரு கார் அடமானமா வாங்குறீங்கன்னு சொன்னா அதை ஓட்டக்கூடாது, ஓட்டு வச்சுக்கணும், ரூபாய் தர்ற வரைக்கும் அந்த காருங்க நிக்கும் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு வீட்டு அடமானமா வாங்கணும்னு சொன்னா செக்யூரிட்டிக்கு அடமானம் வாங்கிக்கலாமே தவிர, அதுல உள்ள வாடகைக்கு விட்டா கூட வாடகை அவனுக்கு தான் போய் சேரணும். நீங்க பத்திரத்தை புடிய வச்சுக்கிறேன்னு வாடகைக்கு கூட விடலாம், வாடகை விட்டு வாடகை வந்து வசூல் பண்ணிட்டு போய்க்க, புடிய என்கிட்ட இருக்கணும், நீ திருப்பி தந்து வாங்கிட்டு போ. வாடகை நீ வாங்கிட்டீங்கன்னு சொன்னா வட்டி, அது வட்டியை பத்தி பின்னாடி வளர்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வாடகை வந்து அடமானத்தை கொடுத்துட்டு வீட்டு அடமானம் வாங்கினாலும் அதுல வர வாடகை எனக்குன்னு சொன்னீங்கன்னா, அப்ப கொடுத்த ரூபாயை முழுசா வாங்கிற போறீங்க, அதுக்காக வேண்டி இந்த வாடகை அனுபவிக்கிறீங்க. கொடுத்த ரூபாய் வாங்கிட்டு மேற்கொண்டு அனுபவிச்சு அதுக்கு பேர் வட்டி தானே. அது வட்டி இஸ்லாத்துல முழுமையாக 100% தடுக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றம் அது. அதனால அடமானத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விஷயம், அடமானமா ஒரு ஆட்டை மாட்டை குதிரையை வாங்கணும்னு சொன்னா, அப்ப குதிரை அதுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அர்ரஹ்னு யுருக்கபு பினபகத்திஹி, நீங்கள் அடமானமாக வந்த குதிரை ஒட்டகம் போன்று நீங்கள் வாங்கினீர்களே, ஆனால் அதுக்கு நீங்க தீனி போடுறதுனால சவாரி செஞ்சுக்கிறீங்க, அதுல இருந்து மத்ததை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வழங்குது. ரெண்டு வழங்குது இல்ல, இதுலதான் நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு கிரவுண்ட் வருது. என்ன யூஸ் பண்றீங்க, அடமானத்துக்கு இப்படி கொடுத்தாச்சு, அடமானத்துக்கு ஒட்டாத வாங்கியாச்சு, கணக்கு நேரம் ஆயிடுச்சு, கூடுதலா ஒரு விவகாரம் நடக்குது. நம்ம சோறு போடுறோம், அதுக்கு நம்ம புல்லு போடுறோம், நம்ம புண்ணாக்கு போடுறோம், பருத்தி கொட்டை போடுறோம், நம்ம தண்ணி கொடுக்குறோம், அது பராமரிக்கிறோம், ஒரு அடிஷனல் செலவு வருது. அதுக்கு நம்ம பயன்படுத்தணும்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம ஒட்டகத்துல எப்படி ஏறி சவாரி பண்ணி போவோமோ, எந்த வேலைக்கு வேண்டாலும் போகலாம். ஆமா, மாட்டு வாங்கினா மாட்டு வண்டியில போட்டு என்ன செய்யலாம், வண்டியில போட்டு அடிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். உழவு மாடை வாங்கினா வயல்ல உழுதுக்கலாம். ஏன், அதுக்கு உரிய உணவு நம்ம கொடுக்குறோம். அடமானத்துக்கு பொருளுக்கு பொருள் நம்ம கொடுத்துட போறோம், உணவு கொடுக்காட்டி செத்து போயிருமே, அடமானத்துக்கு மதிப்பே போயிடும், அதோட அதிக நஷ்டவாளி நம்ம ஆயிருவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அர்ரஹ்னு யுருக்கபு பினஃபகத்திஹி, நீங்கள் அடமானமாக பெற்ற பொருள் வாகனங்களாக இருந்தால், வாகனம்னா எந்த வாகனம் இல்ல, செத்து போற வாகனம், உயிருள்ள வாகனம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ குதிரை கழுது அந்த காலத்து வாகனமா இருந்தது. அந்த வாகனத்துல வந்து அதுக்கு நீங்கள் செலவிடுகிற காரணத்தினால் அதுல ஏறி நீங்க என்ன செய்யலாம், சவாரி செய்யலாம். அதே மாதிரி காலமாடா இருந்தா ஏறி சவாரி செஞ்சிருவீங்க, அல்ல வண்டியில போட்டுருவீங்க, உழவுக்கு பயன்படுத்திடுவீங்க. பசுமாடா இருக்கு, பெண் ஒட்டகமா இருக்குது, அதை என்ன பண்ணுவீங்க, பால் கறந்து குடிச்சிக்க. நீ தீனி போடுறீல, தீனி போட்டா பால் உனக்கு, ஆட்டை கொடுத்துட்டு காசு வாங்கிக்க அவன் கேட்கும் போது, அது வரைக்கும் நீ தீனி போடுறதுனால பசுமாடா இருந்தா பாலை கறந்து நினைச்சுக்கலாம், குடிச்சுக்கலாம். அந்த மாதிரி சோர்ஸ் இருந்தா தான் ஒருத்தன் வாங்கவும் செய்வான், லாபம் இருக்கணும்ல. அடமானம் வாங்கிட்டு 6 மாசம் காட்சி வரும், 6 மாசம் தீனி போட்டுட்டு அது கொடுத்த ரூபாய் வாங்குறவன் இருக்கணும், அவன் யாரும் செய்ய மாட்டான், எவனும் செய்ய மாட்டாத. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அடமானமா இருந்தால், இந்த மாதிரி பொருள்கள் அடமானமா இருந்தா மேற்கொண்டு இவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அவனுக்கு எப்படி நஷ்டம் வரக்கூடாதோ, உதவி செய்யறான் 10,000 ரூபாய், அதுக்கு மேல இன்னும் 2,000 ரூபாய் அவன் செலவழிச்சிட்டு இருக்க, அவன் தலையெழுத்தா
அது அவனுக்கு தேவையற்ற ஒரு விஷயம். அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறாங்க, பேலன்ஸா சொல்றாங்க. இந்த மாதிரி செலவழிச்சது இருந்தால் நீங்க வந்து பெட்டையா இருந்தால் பால் கறந்து குடிச்சுக்கிறீங்க, சவாரி செய்யக்கூடிய பிராணியா இருந்தா சவாரி செஞ்சுக்கிறீங்க, செலவழிக்கிற அவசியம் என்று இருந்தால் இதாக்கான மருகூனன். இதுல வந்து நீங்க அந்த ஆடு மாடுக்கு தாண்டி கிடையாது. சில பொருள் பயன்படுத்தாட்டி வீணா போயிரும் இருக்குது, அதை யூஸ் பண்ணா தான் என்னவாக, அதுக்கு நம்ம செலவழிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இருந்தால், ஒரு வண்டி கூட டூ வீலர் சொன்னால வண்டி கார் இருக்குன்னு சொன்னா ஒரு 10 நாள் 20 நாள் சும்மா வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு வண்டி நிப்பாட்ட என்னவாகும், வண்டி போய் காயலா கடைக்கு தான் அனுப்பணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அடே ஒரு வருஷம் கழிச்சு வாங்குறேங்கிற அப்பக்கு நான் செலவழி கிரீஸ் போடணும், அது பெட்ரோல் ஊத்தணும், அது ஓட்டிக்கிட்டு இருந்தா தான் அந்த வண்டி என்ன செய்யும், அது ஒழுங்கா இருக்கும். செலவு நபக்கத்துகிறாங்க, நாம செலவிட்டு தான் ஆகணும் என்று வந்தால், செலவிடலாம் வெறும் பழைய இரும்பு தானே போகும். அது பராமரிப்பு தேவை உள்ள ஒரு பொருளா இருந்தால், அது நகைக்கு பராமரிப்பு தேவையில்லை. நகையை அடமானமா வாங்குறீங்க, அதுக்கு என்ன பெட்ரோல் ஊத்தணுமா, கொஞ்ச நாள் வச்சிருந்தா அப்படி வேற மாதிரி போயிருமா, ஒன்னும் ஆக போறது இல்ல. வாங்கி பத்திரமா வச்சுட்டு பத்திரமா கொடுத்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி பொருள்களும் இருக்கிறது. சில பொருள்கள் இருக்கிறது யூஸ் பண்ணாடி கெட்டு போற பொருள்கள், உயிரினங்கள் தான் கெட்டு போகும்னு கிடையாது. உயிரினம் அல்லாத சில பொருள்கள் என்ன செய்யும், அது செலவிட்டால் தான் அந்த பொருளாக இருக்கும். இல்லாட்டி அவன் கேட்டு வரும்போது நான் வந்து என்ன கண்டிஷன்ல கொடுத்தேன், எனக்கு டப்பாவை தரணும் கேட்பான்ல. அடமானம் வாங்கும்போது அந்த காரு ஓடக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு, நீங்க அதை பராமரிக்காம ஒரு வருஷம் போட்டுவிட்டு அவன் ரூபாய் கொண்டா தரும்போது கொடுத்தீங்கன்னா அவன் டோப் வச்சு தான் இழுத்துட்டு போகணும். அது வந்து அதுக்கு அவன் கொடுத்தான், அவன் எதுக்கு தந்தான் உங்களுக்கு, அவன் வந்து யூஸ் பண்ற காரில் தந்திருக்கிறான். அப்ப அந்த கண்டிஷன்ல கொடுக்க சொல்லிடுறேன், என்ன செய்யணும், காரை கொடுத்துருக்கப்பா, அதை வந்து பராமரிக்க வீணா போயிடும், 10 நாள்ல தர்றேன்னு சொல்லி நான் தொடாம வச்சிருக்கிறேன். 10 நாள்ல வீணா யூஸ் பண்ணாடி கெட்டு போவாது, 15 நாளைக்கு யூஸ் பண்ணாடி கெட்டு ஒரு மாசம் கூட கெட்டு போவாது, வருஷ கணக்கில் யூஸ் பண்ணாடி கெட்டு தானே போயிடும். நீ லாங் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நான் அதை எப்படி பராமரிக்கணுமோ, தொடச்சி கிடைச்சி என்னென்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நான் வந்து அதுக்காக நான் பயன்படுத்திக்கிறேன், நான் சவாரி பண்ணிக்கிறேன், இது ஹதீஸ்ல அனுமதி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், செலவழிக்க தேவைப்பட்டால், செலவழிக்காட்டி அந்த பொருள் வீணா போயிடும் என்று இருந்தால் அந்த அடமான பொருளை மட்டும்தான் நம்ம நினைஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒண்ணு பயன்படுத்த தேவையில்லை என்று இருந்தால் அதை யூஸ் பண்ணவே கூடாது. இது எங்க இருக்குது, புகாரியில 2511வது ஹதீஸாக இருக்கிறது, 2512வது ஹதீஸாகவும் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இந்த அடமானம் பொருளாதார விஷயத்துல, அடமான கடன்கிறது எப்படி பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதோ அது மாதிரி அடமானம் என்பது பொருளாதார சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அதுல நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா அமானிதம், இது ரொம்ப முக்கியம். அமானிதத்துல தான் ஒரு மனிதனுடைய நாணய நேர்மை எல்லாமே இருக்கு. அமானிதம் என்ன அர்த்தம், நம்மளை வந்து ஒருத்தன் நம்புறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அன்றைக்கு வந்து அவங்கள எதிரிகள் வந்து அவங்களை எதிர்க்கிற காலத்துல கூட அவங்கள நம்பினாங்க. அமீன், நம்பிக்கையானாலும் இவரை பொறுத்தவரை இத்தனை கோடிக்கு நம்பலாம், எதிர்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட அதை வாங்கி திருப்பி கரெக்டா கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேர் என்னஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, அமீன் சொன்னாங்க, சாதிக்குன்னு சொன்னாங்க, உண்மையாளர். எந்த கட்டத்திலையும் உண்மைதான் பேசுவார், எந்த கடத்திலையும் நாணயத்துக்கு பங்கம் இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த மக்கள் நன்மதிப்பு வைத்திருந்தார்கள். அந்த நன்மதிப்பு தான் அந்த மக்கள் அவ்வளவு பெரிய 23 வருஷ காலத்தில் ஒட்டுமொத்தமா ஈர்த்தது. காரணமே என்ன, அந்த கேரக்டர்ல இருந்த நாணயம், நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, இதுகளால் தான் அந்த மக்கள் வந்து அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்குற அளவுக்கு ஈர்க்கப்பட்டாங்க. அப்ப நமக்கு இந்த அமானிதமாக நம்ம நம்பி ஒருத்தர் தந்து விட்டால் இது கடன் மாதிரி கிடையாதுங்க, கடன் தேவைக்கு வாங்குறது. இது என்ன செய்யறான், நம்ம வீட்டுல வச்சா இது சரியா வராது. இத்தனை பெண்கள் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க, குடியார கணவனா இருப்பான், வீட்டுல வச்சா கணவன் எடுத்து போய் குடிச்சிட்டு போயிருவான்னு சொல்லி கொண்டாந்து தருவாங்க பக்கத்து வீட்டுல. அதுக்கு வந்து வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி, திருடனுக்கு தேல் கொட்டினா கத்துவானா, திருட வந்துட்டு தேல் கொட்டினா கத்தனை மாட்டிக்கிறானே. அப்ப என்ன செய்யணும், பேசாம பல்ல கடிச்சிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பொம்பளைகள் நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், புருஷனுக்கு தெரியாம கொண்டு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. எது கொடுக்குறாங்க, இவன் குடிக்காரன் வீணாக்கிடுவான், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம், நல்ல புருஷனா இல்ல, அப்படி பக்கத்து வீட்டுல கொடுப்பாங்க. எந்த சாட்சியும் இருக்காது, கேட்டா கூட இல்லன்னு சொல்லிருவாங்க. உங்களை யாராவது கேட்டா அப்படிலாம் இல்லன்னு கேட்டுவாங்க. இது சாதகமாக்கிறது. நாளை போய் பிரச்சனை கேட்கும்போது எப்ப தரலையே, கிடையாது, நீ எப்ப தந்த, நான் எப்ப வாங்கின, இது எப்படி நிரூபிப்பாங்க, அவன் தான் நிரூபிப்பான். இல்ல அன்னைக்கு கூட இல்லன்னு சொன்ன, போன மாசம் கூட சொன்னீங்க, ஒண்ணு என்ன தந்து வைக்கிறேன்னு சொன்னீங்க, புருஷன் கேட்டார, இப்படி எல்லாம் இந்த சாதகமாக்கிக்கிட்டு இந்த மாதிரி சாதாரண ஒரு பெண்களுடைய ஒரு அப்பாவித்தனமா இருக்கக்கூடிய பெண்களுடைய பணத்தை கூட என்ன செய்யறாங்க நம்ம மக்கள் அமானிதமா வாங்கிட்டு ஏமாத்தின கேசுகள் நிறைய வருகிறது. இந்த மாதிரி நாணயமா நம்பி தர்றது, அது மனைவி தெரியாம புருஷன் கொண்டாந்து தருவான். பொதுவாக வீடு குடிசை வீட்டுல இருக்கிறோம், அது வந்து சேஃப்டி இல்ல, திருட்டு போயிடும், நீங்க பத்திரமா வச்சுக்கிறீங்க, நீங்க நல்ல கல் வீட்டுல இருக்கிறீங்க, மெத்த வீட்டுல இருக்கிறீங்க, மாடி வீட்டுல இருக்கிறீங்க, கொண்டாந்து தருவான். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அப்ப பல காரணங்களுக்காக வேண்டி நம்மள்ட்ட கொண்டாந்து தந்தாங்கன்னு சொன்னா
அதை அப்படியே வச்சிருந்து அதே மாதிரி திருப்பி கொடுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அமானத். என்ன மாதிரி ஒருத்தன் உங்கள்ட்ட வந்து தருகிறானோ அதே மாதிரி அப்படியே கொண்டு எடுத்து சில்லறை கூட மாத்தக்கூடாது, கேட்டுதான் செய்யணும். என்ன அமானி கடனுக்கு உள்ள விஷயம் வேற, அமானிதம் தந்து விட்டார்களே ஆனால் அப்படியே திருப்பி கொடுக்கிறதுக்கு பேர் தான் அமானிதம். அமானிதம் என்ன அர்த்தம்? 100% நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்க வேண்டும். இது வந்து அல்லாஹ் திருக்குறான்ல ரொம்ப கட்டளை, ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். அல்லாஹ்வுடைய ஆர்டர்ல ஒரு ஆர்டர் என்ன? அமானிதம் வாங்கினா தொழுகை நடத்துன்னு எப்படி கட்டளை எடுக்கிறானோ, நோம்புக்கு கட்டளை எடுக்கிறானோ, ஜக்காத்து கட்டளை எடுக்கிறானோ, அந்த மாதிரி ஒரு கட்டளை ஃபர்ல் என்னது, கடமை என்னது? அமானிதத்தை திருப்பி செலுத்துவது ஒரு மூமினுடைய கடமை. 4வது அத்தியாயத்தில் 58வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரசூலுக்கு துரோகம் செஞ்சால் எப்படிப்பட்ட ஒரு குற்றமோ அதுக்கு அடுத்த குற்றம் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஹூனுல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் வந்து துரோகம் செய்யாதீர்கள், மோசடி செய்து விடாதீர்கள். ஓ தஹூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதங்களுக்கும் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். வன்தும் தாலமுன், தெரிந்து கொண்டு இது பாவம், இது குற்றம், உங்களுடையது இல்ல, உங்களை நம்பிதான் தரப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்ட அமானிதத்துக்கு நீங்கள் துரோகம் செய்து விடாதீர்கள் என்று 8வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா மறுமையில வெற்றி பெறக்கூடியவர்கள் ஒரு பட்டியல் அல்லாஹ் போடுறான். என்ன போடுறான்? கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யார் என்று கேட்டால் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில வந்து அவங்க பேணுதலாக இருப்பார்கள். அது அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹதிஹிம் ராவூன், தொழுகையில பேணுதலா இருப்பார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள் சொல்லிட்டு வரும் பொழுது அந்த வெற்றி பெறுவதற்குரிய கண்டிஷன் என்னன்னு கேட்டா அமானிதங்களை பேணிக் கொள்வார்கள். நம்பி கொடுத்தா எத்தனை கோடிக்கும் அவனை நம்பலான்னு சொல்லணும். ஒருத்தன் என்ன செய்யணும்? அவன்கிட்ட கொண்டே கொடுப்பா, கொடுத்தபடி திரும்பி வரும். அவனுக்கு எவ்வளவு வறுமை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நல்ல நேரத்தை ஒருத்தன் கொடுத்துருவான், கஷ்டம் வரும்போது பரண்டுக்குருவான். நம்ம வாங்கிக்கோங்களேன், எவனும் சாட்சி இருக்கான், எடுத்துக்கிறோமே, நம்ம நெருக்கடியில் இருக்கிறோமே, அப்படிலாம் செய்ய மாட்டான்னு பேர் எடுக்கணும். அவன் தான் வெற்றி பெறுவான். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மளை நம்பி ஒருத்தன் தந்துட்டானா அதை திருப்பி கொடுத்தாகணும். கேட்டவன தூக்கி கொடுத்துடணும். அது சார்ஜாப்பு சொல்றது, ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டேன், எடுத்து அதில் கொடுத்துட்டேன், இதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது. அமானிதத்தை வந்து எதுலையும் போட்டு பயன்படுத்துவது யூஸ், ஏன்னா பயன்படுத்தினா உங்களுக்கு நஷ்டம் ஆயிடலாம்ல, அப்ப எப்படி திருப்பி கொடுப்பீங்க? நம்ம வியாபாரிகள் என்ன செய்வாங்க? அமானிதமா கொடுத்தோம்னா அவங்க வியாபாரத்தில் போட்டுருவாங்க. எந்த நம்பிக்கையில போடுவாங்க? திருப்பி வச்சிடலாம்னு போடுவாங்க. ஆனா என்ன கேரண்டி இருக்கிறது? எத்தனை மேல உள்ளவன் கீழே போயிருக்கிறான், எத்தனை கீழே உள்ளவன் மேல போயிருக்கிறான். நீ பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட இந்த வியாபாரத்தில் நீ நஷ்டம் தான், லாபம் தான் அடைய வேண்டியதா உத்தரவாதம் இருக்குதா? புட்டுன்னு எல்லாம் போச்சுன்னா எப்படி கொடுப்ப? அப்ப அமானித மோசடி செய்யறது வந்து பயங்கரமான குற்றம். முனாஃபிக்ல லிஸ்ட்ல வந்துறது. அதுவும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸத்துன், முனாஃபிக்கு அடையாளம் 3. முனாஃபிக் இருக்கான, டபுள் கேம் விளையாடுறவன், ரெட்டை வேடம் போடுறவன், சந்தர்ப்பவாதி இருக்கிறான, அவனுக்கு அடையாளம் எத்தனை? 3 என்ன? பேசினா போய் பேசுவான், வாக்களிச்சா மீறுவான், இதத்துமின காண, நம்பிக்கையோடு ஒப்படைக்கப்பட்டால் மோசடி பண்ணிவிடுவான். நம்பி ஒன்றை ஒப்படைத்தால் மோசடி பண்றான் பாருங்க, அவன் வந்து முனாஃபிக்கு அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது கூட புகாரியில 33, வெறும் 33, 2682, 2749, 6095 இதுல எல்லாம் வருகிறது. அதே மாதிரி தங்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றியவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அந்த குர்ஆன் வசனம் 23வது சூராவுல 8வது வசனத்திலையும் 70வது சூராவுல 32 ஒரே விஷயம் 2 இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 70வது அத்தியாயத்துல 32வது வசனத்திலையும் அமானிதங்களை நிறைவேற்றக்கூடிய மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இதுல கூட அமானித நிறைவேற்றல கூட ஒரு பாலிசி வச்சிருந்தாங்க சில ஆட்கள் அந்த காலத்துல. நம்மள்ட்ட இந்த பாலிசி என்னது? ஒருத்தன் நல்ல கூட்டாளியா இருப்பான், ஒன்னா தந்து வச்சிருப்பான், ஏதோ ஒரு வகையில பயங்கரமான 2 பேரும் எதிரியாயிருவாங்க. கொள்கையினாலேயோ மார்க்கத்தினாலேயோ கொடுக்கல் வாங்கல்னாலேயோ சம்பந்தம் பண்ணதுனாலேயோ என்னமோ ஒரு விஷயத்துல நினைச்சுவாங்க, கீரியும் பாம்பு மாதிரி 2 பேருக்கும் பயங்கரமான சண்டையாகி போயிடும். அப்ப சைத்தான் என்ன போட்டுருவான்னு கேட்டா, இந்த படுவாக்கு எப்படி நம்ம கொடுக்கிறது? அவன் ரூபாது உன்னை நம்பி தந்திருக்கிறான், நல்லா இருக்கும் ஒன்று தந்து வச்சுட்டான், உறவா இருக்கும்போது ஒன்று தந்தான்ல, இப்ப சண்டை வந்து என்ன செய்யறது? நல்ல சான்ஸ் இந்த உரை அமைக்கிடுவோம், கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது என்ன அவங்க காசை வச்சுட்டு கஷ்டப்பட்டு சொல்லி நீங்க யாராவது? அப்ப வாங்கினது வந்து அவன் தம்பியில ஒன்று தந்திருக்கிறான், உனக்கு மத்தியில என்ன சண்டை வேண்டாலும் வரட்டும், நம்பி தந்த தூக்கி கொடுத்துட்டு போயிரு. நம்பில ஒன்று ஒப்படைச்சிருக்கான், நம்பி தந்தவன் கேட்டா திருப்பி அதை அப்படி ஒப்படைச்சிடணும். இது வந்து யகூதிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த அவங்கள்ட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள சில மக்கள் இருக்கிறார்கள், மன் இன் தமன்ஹு பி கின்தாரின், ஒரு குவியலை கொண்டே கொடுத்தா கூட அத்திஹி இலைக்க, அதை உடனே உனக்கு திருப்பி தந்து, கேட்டா உடனே தந்துருவாங்க. அப்படிப்பட்ட நல்லவங்களும் இருக்கிறார்கள். ஒமின்ஹும், இன்னும் சில பேர் இருக்கிறான் அதுலயே,
மன் இன் தாமன் ஹுபி தீனாரின், ஒரு தீனாரை, ஒரு தங்க காசை அவனுக்கு நம்பி கொடுத்தால் லாய் வத்தி இலைக்க, அதை கூட நான் திருப்பி வாங்க இயலாது. இல்லாமா தும்த அலை காயுமா, அவங்கிட்ட கால் கடுக்க நின்றுகிட்டு இருந்தாலே தவிர, இந்த ஒரு தீனாருக்காக ஒரு நாள் நின்றுதாங்க சண்டை பிடிச்சா வாங்கிட்டு வரணும், அப்படி இருந்தாலே தவிர திருப்பி தராதவர்களும் இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கு? அவன் என்ன என்ன பாலிசில் அப்படி இருக்கான் தெரியுமா? லைசா அலைனா ஃபில் உம்மியின சபீலுன், இந்த உம்மி கூட்டம் இருக்காங்களா இவங்கள்ட்ட எல்லாம் எங்களுக்கு நாணயமா இருக்க சொல்லி கட்டளை இல்ல, எங்களை மாதிரி ஆட்கள் நேர்மையா இருந்துக்கிறோம். இப்படித்தான் மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படித்தான் என்ன செய்யுது, சட்டத்தில் எங்களுக்கு இருக்குது. நேர்மை எல்லாம் யாருன்னு கேட்டா அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது. அந்த ஸ்டேட்டஸ்ல யாரு வருவாங்களோ அவங்க தரட்டும் திருப்பி கொடுத்துருவோம். இவன்ட்டு எல்லாம் வந்தா இவன்ட்டு எல்லாம் காசு என்னது, இவனுக்கு எது காசு, தந்தாண்ட ஒரே முகம் அமைக்கிடுவோம். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்க தேவையில்லைன்னு சொல்றாங்களாம். அப்ப லைசா அலைனா ஃபில் உம்மியின சபீலுன், இந்த உம்மிகள் விஷயத்துல எங்களுக்கு எந்த கொஸ்டினும் வராது. இவங்களை ஏமாத்தினால் அல்லாஹ் எங்களை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. யகூலுன அலல்லாஹில் கதிப, அல்லாஹ் மேல பொய்யை இட்டு கட்டி சொல்கிறார்கள். வஹும் யஅலமூன், அறிந்து கொண்டே இப்படி புழுகிறாங்க. நாணய நேர்மைக்கெல்லாம் இந்த அளவுகளை கிடையாது. அமானிதத்துக்கு அவன் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி நம்பி நம்மளை நம்புறான். அவன் உன்னுடைய நாணயத்தை நம்பினானா இல்லையா, உன்னுடைய நேர்மையை நம்பினானா இல்லையா, அவன் வீட்டுல வச்சுக்காம ஓட்டவனா எது தந்தான், தன்னை விட உன்னை உயர்வன் நினைக்கிறான், அதை நீ காப்பாத்தி ஆகணும் என்று மார்க்க நம்ம கட்டளை இடுகிறது. இது 3வது அத்தியாயத்தில் 75வது சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த தொகுப்பு என்னவென்று சொன்னால், நமக்கு மார்க்கத்தில் எது எது ஹராம் என்றால், முதல் ஹராம் பிறர் பொருள். இப்ப நம்ம என்ன இப்ப விதிவிலக்கு பண்ணியிருக்கிறோமோ அதை தவிர உள்ள எல்லாமே நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராம லிஸ்ட் ஈஸியான விஷயம், இன்னும் 5 நாள்ல எப்படி சொல்ல போறேன்னு கேட்கறாங்க. ஈஸியான மேட்ரு. அடிப்படைகளை வழங்கி கொண்டோமையானால் எல்லா ஹராமும் 5 அசல் அடங்கி போயிடும். 5 விதிக்குள்ள கொண்டாந்து சேர்த்து போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, பிறர் பொருளா இல்லையா, பிறர் பொருள்ல எதுக்கு நமக்கு விதிவிலக்கு இருக்கிறது, எதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது தவிர உள்ள எல்லாம், திருடுறது பிறர் பொருள், வழிப்பறி பிறர் பொருள், பிக் பாக்கெட் பிறர் பொருள், அமானிதமா கொடுத்தது பிறர் பொருள், கடனா வாங்கினா பிறர் பொருள், கீழே கிடக்கிற பொருளை எடுத்தால் சிலது பிறர், பலது பிறர் பொருள், சிலது நம்ம பொருள். அற்பமான பொருளா இருந்தா நம்முடையது, பெரிய பொருளா இருந்தா ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் அவனுடையது, அதுக்கு பிறகு நம்முடைய இப்படி கணக்கு இருக்குல்ல. அந்த பிறர் பொருள்ங்கிறதுக்கு இந்த 2 பேர் கூட்டாளி ஒரு இடத்துக்கு 2 பேர் சொந்தக்காரங்களா இருக்காங்க. ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தன் அது வித்துக்கிறது பிறர் பொருள், அடுத்தவங்க தன் பக்கம் சேர்த்துக்கிறது பிறர் பொருள், பங்காளி துரோகம் செய்யறது, பார்ட்னர் துரோகம் செய்யறது, இதெல்லாம் பிறர் பொருள். அப்ப பிறர் பொருள் கூடாதுங்கிற இந்த ஒரு இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா யார்த்தையும் நீ பத்துவாவெல்லாம் கேட்க வேணாம். இது முதல்ல ஒரு செய்யலாமான்னு பார்க்கும்போது இதை ஒன்ன பாருங்க, இது நம்முடையதா பிறருடையதா, பிறருடையதுன்னு அதுல வந்துருமையானால் ஹராமுன்ட்டு போங்க. பிறருடையதுன்னு வரலன்னா அந்த வகையில் தப்பிச்சுக்கிருச்சு. அடுத்த அளவுகளை பாருங்க. இந்த 5 அளவுகளை வச்சு நீங்க நினைச்சலாம் ஈஸியா, எது ஹலால், எது பொருளாதாரத்தில் எது நமக்கு அனுமதி, எது நமக்கு அனுமதி இல்லைன்னு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த அடிப்படைக்கு அடுத்தது 2வது அடிப்படை என்னன்னு கேட்டா, ஏமாத்துறது. ஏமாத்துறது என்ன இல்ல, அது எங்க எல்லாம் வருது, அது கூட ஹராம். ஏமாத்துற மாதிரி வரக்கூடிய எல்லா விஷயங்களும், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல்ல உன்னைய நீ அவன் ஏமாத்துற மாதிரி வந்தாலும் சரி, நீ அவனை ஏமாத்துற மாதிரி வந்தாலும் சரி, அதை தொடாத. அந்த வியாபாரம் தப்பு. ஏமாறுவதும் தப்பு, ஏமாத்துவதும் தப்பு. ஏமாறுவதுனா என்ன, நிறைய இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஏமாத்துற அளவு நிர்வாகிகள்ல மோசடி செய்யறாங்கல்ல, அது ஒண்ணு மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த மாதிரி தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அட்வான்ஸா நிறைய ஏமாத்துறாங்க. அதெல்லாம் ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்தப்படுது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வஅஃபுல் கைல வல் மீசான், நீங்கள் அளவு நிர்வாகிகளை முழுமையா கொடுங்க. 1 கிலோவுக்கு நம்பி உன்ட்ட வாங்கிட்டு போறான் 900 தான், ஏமாத்தானே இருக்கவன. 1 கிலோ கேட்கறான், நீ 1 கிலோவுக்கு உள்ள காசை வாங்குற, அவன் நம்பி உன்ட்ட வாங்கிட்டு போறான், இவரை கொடுத்தா 1 கிலோ தான் தருவாரு, வீட்டுல போய் 1 கிலோ தான் சொல்லுவான். அவன் தனியா தராசு வச்சு நிறுத்தும் பார்க்க மாட்டாங்கிறான். அப்ப நம்பி நம்மள்ட்ட வாங்கிட்டு போறாங்க போது 1 கிலோ காசை வாங்கிட்டு நீங்க 900 கிராமோ 950 கிராமோ 975 கிராமோ கொடுத்தீங்கன்னு சொன்னா அது என்ன மோசடி தானது, அது ஏமாத்துறது. அடுத்தவன் காசை அவனுக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்றதா மோசடிங்கிறது. இதெல்லாம் அந்த மாதிரி உள்ளது. வஅஃபுல் கைல வல் மீசான், அளவையும் நிறுவையையும் நீங்கள் முழுமையாக செய்யுங்கள். வலா தபகசுன் நாஸ அஷ்யாஹும், மனிதர்களுக்கு அவர்களுடைய பொருள்களை குறைத்து விடாதீர்கள். அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ, என்ன கொடுக்கிறதுக்கு ரூபாயை வாங்குனீங்களோ அதை கொடுத்துருங்க. 1 டஜன் வாங்கினா 1 டஜனை கொடுங்க, 1 கிலோன்னு வாங்கினா 1 கிலோன்னு கொடுங்க, 1 லிட்டர்னு வாங்கினா 1 லிட்டர் கொடுத்துருங்க, 1 பீஸ்னா 1 பீஸை கொடுங்க. அதுல அளவு குறைச்சிடக்கூடாது. அது மாதிரி அதனுடைய இத்தனை கிராம் உடையதுன்னு 100 கிராம் போட்டுட்டு 75 கிராம் பார்சல் பண்ணிடக்கூடாது.
யார் பார்க்க போறான்னு இப்பெல்லாம் கம்பெனிகளும் செய்யறான், வியாபாரிகளும் செய்யறார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அளவுகள் என்னன்னா, அளவு நிர்வையில் அப்படி அக்யூரேட்டா நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும். சொல்ல போனா கொஞ்சம் கூட போயிடலாம், நம்ம காசுனா கொஞ்சம் கூட போயிடலாம். அது ரசூலுல்லாஹ் விளக்கிறாங்க பின்னாடி. இது 7வது சூராவுல 85வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வலா தன்குசுல் மிக்கியால ஒல் மீசான், அளவு நிர்வையை குறைச்சிராதீங்க என்று சொல்லி 11வது அத்தியாயத்தில் 84வது வசனத்தில் இருக்கிறது. அதே இதுல 85வது வசனத்துல ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, யா கோமி அவுஃபுல் கைல ஒல் மீசான பில் கிஸ்தி, அளவு நிர்வையை முழுமையாக கொடுங்கள், நீதியான முறையில முழுமையாக கொடுங்கள். வலா தபகசுன் நாஸ அஷ்யாஹும், மக்களுக்கு அவங்களுடைய பொருள்களை குறைச்சிராதீங்க. வலா தஅஸு ஃபில் அர்லி முஃப்ஸிதீன், பூமியில குழப்பம் பண்ணி, குழப்பம்னு சொல்றாங்க, பூமியில குழப்பம் பண்ணி தெரியாதீங்க. அளவு நிர்வையில குறைபாடு செய்வது வந்து பூமியில செய்யற ஃபசாது, இது பெரிய குழப்பம். 11வது அத்தியாயத்துல 85வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வஃபுல் கைல இதா கில்தும், நீங்கள் அளந்து கொடுப்பதாக இருந்தால் அளவை முழுசாக்கு, அளவு அளக்கிற டெக்னிக்கலா வச்சுக்கிறாங்க. இந்த மரக்கால் அளப்பாங்கல, அளக்கிறதே ஒரு மரக்கால் நம்ம கண்ணு முன்னாடி அளப்பான். வீட்டுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு மரக்கால் இருக்காது. எப்படி தெரியாது, நல்ல மரக்கால்லாம் கரெக்டா தான் இருக்கு. மரக்காலே செட் பண்றவன்லாம் இருக்கான், படியிலே செட் பண்றவன் இருக்கிறான். தராசுல புளியை பின்னாடி ஒட்டி வச்சிருவான், 50 கிராம் புளி அந்த பக்கம் ஒட்டிட்டு இருக்கு தூர்ல. அப்ப 50 கிராம் வந்து கல்ல போட்டா என்ன செஞ்சிடறேன், 50 கிராம் கூட இருக்கும்ல, இந்த பக்கம் பொருள் போடுற பக்கம் 50 கிராம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்ப 1 கிலோ போட்டு புளியா போட்டானா 50 கிராம் புளி அதில் ஒட்டிட்டு இருக்கிறதுனால 950 கிராம் கல்லையெல்லாம் பார்த்தா கரெக்டா தான் இருக்கும். சீல் தான் போன வந்து சீல் வச்சிருப்பாங்க, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இப்படிலாம் ஏமாத்த டெக்னிக்லாம் வச்சிருக்காங்க. அள்ளும் போது கூட நெல்லு இந்த அரிசி அள்ளும் போது இந்த மரக்கடை சுருவி அல்றது இருக்கு, அப்படி சல்லுன்னு சுருவி அள்ளான்னு வைங்களேன், ஒரு 200 மில்லி கூட போயிடும். சாதாரண அள்ளி போடுறதை விட சுருவி அள்ளான்னு வைங்க, 1 லிட்டருக்கு 1 லிட்டரும் 50 மில்லி கூட போயிடும். ஒரு 4 லிட்டர் எடுத்தா 4.5 லிட்டர் வந்துடும். அந்த மாதிரிலாம் அந்த அளக்குற டெக்னிக் இருக்கிறது. படியிலையும் கோளாறு பண்ணுவாங்க, அளக்குற விதத்துல கோளாறு பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கல்லுல தேய்ச்சி வச்சுக்கிறாங்க, நெருக்கிற கல்லுல, தராசுல கோளாறு. இது எல்லாத்துக்கும் என்ன சொல்லப்படுது, வஸினூ பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், நேர்மையான தராசு வைத்து நெருங்கள். நல்லா சொல்றான். அளவு நிர்வாகி முழுசா கொடுத்துருங்க, கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க தராசு சரியான்னு, நீங்க கூட ஏமா தராசு வாங்கிடலாம். உங்க தராசு முதல் சரியா இருக்கா, உங்க படிக்கல் கரெக்டா இருக்குதா, வஸினூ பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், நேர்மையான தராசை கொண்டு நெருங்கள். 17வது அத்தியாயத்துல 35வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து 26வது அத்தியாயத்துல 183வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து 6வது அத்தியாயத்துல 152வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். இதை விட ஒரு கடும் எச்சரிக்கை எல்லாம் பண்றான். இதெல்லாம் நிறுத்து கொடுங்கன்ட்டான். இப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, இப்படி செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா, நீ என்னமோ நம்ம 50 கிராம் எடுத்து பெரிய என்ன பெரிய குற்றமா, இது பெரிய பாவமா, நம்ம நல்ல கிட்டெல்லாம் பண்றோமே, தொழுவெல்லாம் செய்யறோமே, தான தர்மம் கொடுத்தானே செய்யறோம், மார்சா காசு கொடுக்கறோமே, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு நம்ம நினைத்தால் ஏமாந்து போயிருவோம். அல்லாஹ் சொல்றான், வயலுன் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிர்வாகிகளே குறைவு செய்கிறார்களே அவர்களுக்கு நரகம் இருக்கிறது. நரகத்தில் கொண்டு போறதுக்கு இது காரணமாயிரும். அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், மக்களிடத்தில் அளந்து வாங்கும் பொழுது முழுசாக வாங்கிக் கொள்கிறார்கள். ஒய்தா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன், இவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுத்தா குறைத்து விடுகிறார்கள். அங்கிருந்து வாங்கும் போது மட்டும் கரெக்டா வாங்குற, திருப்பி கொடுக்கும் போது என்ன செய்ய மாட்டேங்கிற, ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிற. அலா யலுன்னு உலாயிக்க, இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா, அன்னஹும் மபூசுன் லியௌமின் அதீம், மகத்தான ஒரு நாளில் அவர்கள் எல்லாம் எழுப்பப்பட போகிறார்கள். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியாகி அல்லாஹ்வின் முன்னிலையில அவர்கள் நிற்க வேண்டிய நாள் ஒன்று இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா. நீ இன்னும் ஏமாத்திட்டு போயிடலாம்டா, ஏன் முன்னாடி நிக்கணும் ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கு, இதெல்லாம் கேள்வி கேட்பேன், பாயிண்டா நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன் முன்னாடி வந்து நீ நிக்கணும்னு நீ எண்ணி பார்க்க வேண்டாமா. அதை பயப்படாம நீ ஏழை மக்களை சாதாரண மக்களை ஏமாத்தினு சொன்னா உனக்கு நரகம் தான் என்று சொல்லி 83வது அத்தியாயத்துல 1, 2, 3, 4 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கையை நமக்கு தருகிறான். அதனால வந்து இந்த அளவு நிர்வாகிகள் விஷயத்துல மோசடி செய்யக்கூடாது என்பது ஃபர்ஸ்ட். ஏமாத்துற எல்லாமே ஏமாத்துறேன்னு என்ன அர்த்தம், அவன் முழுசா இருக்கு நம்ம நினைக்க அதுக்கு மாற்றமா இருக்கிறது ஏமாத்துறது என்பது. இது சரியான பொருளை நாம நினைச்சு கொடுப்போம், அவன் நினைச்சு வாங்கிட்டு போவான், இதுல விஷயம் வேறையா இருக்கு, எனக்கு தான் அது தெரியும், அவன் நம்பிதான் வாங்கிட்டு போறான். ஏமாத்துறது தானே. ஏமாத்துதல் என்பது எந்த ஒரு ரூபத்தில் வந்தாலும் இந்த மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பையில் ஹசாத் வ அன் பையில் கரர், ஏமாத்துற எல்லா வியாபாரங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். எந்த வியாபாரம் அதுல ஏமாற்றுதல் வந்துருச்சா, ஏமாத்துறன்னு அர்த்தம் வாங்குறவன் என்ன நினைத்து வாங்குகிறானோ அப்படி இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் ஏமாத்துறது. அவன் என்ன நினைச்சு வாங்குகிறானோ அப்படி என்ன செய்யக்கூடாது,
அதன்படி அது இருக்கணும். அப்படி இல்லாம போனா அதுல என்ன ஆயிரும், ஏமாத்தக்கூடிய வியாபாரமாகிவிடும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தடுக்கிறாங்க. அதுல ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஒரு இடத்தை வாங்குறதா இருந்தா விலை பேசுறது, இந்த பாரு ஒரு கல் வச்சுக்கிறது, இப்ப நான் சுண்டி விடுவேன், இது எவ்வளவு தூரத்தில் போய் விழுவுதோ அவ்வளவு தூரம் உனக்கு எடுத்துக்க 10,000 ரூபாய் அப்படிங்கிறது. இந்த கிறுக்கு பேர் என்ன செய்வான், சரின்னு சொல்லுவான். இவன் சுண்டி ஒரு வகையிலான இருக்குது, இவன் எப்படி சுண்டி விடுவான், அதுக்கு கடந்து விழ போகுது. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இது விழுவணும் உனக்கு தெரியுமா, என்ன வேகத்தில் சுண்டுவேன்னு தெரியுமா, இது இவ்வளவு காட்டி இத்தனை ஸ்கொயர் ஃபீட் விப்பியா, நான் ஒரு கல்லை விட்டு எறிவேன், அது எவ்வளவு தூரத்தில் விழுவுதோ அவ்வளவு உனக்கு தான், நீ எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன்னா அது என்ன, இது வியாபாரமா, இது ஒரு பிரார், இது பித்தலாட்டம். இது அன்பையில் ஹசாத், கற்களை சுண்டி விட்டு அது மாதிரி வாங்குற வியாபாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். கற்களை சுண்டி விடுறவங்க இப்ப இல்லாம இருக்கலாம், அதுல போய் இதுல வைந்து பண்ணி அப்படிலாம் வியாபாரம் பண்றாங்க. என்னது, காசை வச்சுட்டு சுத்தி விடுறது, எதுல வந்து நிக்க நமக்கு தெரியாது. அது இதா எடுத்து 10 ரூபாய் இதை எடுத்துட்டு போங்கன்றான். 100 ரூபாய் வச்சு என்ன செய்வான், அவன் பென்சில் தான் கிடைக்கும். அது பென்சிலுக்கு ரேட்டை சொல்றா, அதுக்கு காசை வாங்கிட்டு போவியா, அவன் பென்சில் ஒண்ணு, கடிகாரம் ஒண்ணு, போன் ஒண்ணு வச்சுட்டு ஒரு ரவுண்டா வச்சு ரவுண்ட் டேபிள் சுத்தி விடுறான். நீ காசை வை, எதுக்கு நேரம் நிக்கிதோ அது உனக்குன்றான். நம்ம 100 ரூபாய் வச்சுட்டு 2 ரூபாய் கூட நிக்கும், 100 ரூபாய் வச்சுட்டு 5 ரூபாய் கூட நிக்கும். இது வியாபாரமா இது? இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்து. அதை என்னத்தை நீ கொடுக்குறியோ அது கரெக்டா இன்னதுன்னு காட்டி சொல்லு, இன்னதுன்னு தெளிவுபடுத்தாம ஒருத்தன் சொன்னீங்கன்னா அது ஏமாத்துறது தானே. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாத்துற வியாபாரத்தையும் தடுத்தார்கள். அதே மாதிரி கற்களை சுண்டி விட்டு வியாபாரம் பண்ற முறை இருக்குது, அதையும் தடுத்தார்கள் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல 2783வது ஹதீஸ்ல இருக்கிறது. என்னென்ன மாதிரி ஏமாற்றங்கள்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம காலத்துல என்னென்ன மாதிரி ஏமாற்றம் இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஓ, இதெல்லாம் இந்த அடிப்படையில் வந்துடும், இது தப்பு, இந்த வியாபாரம் கூடுமா அந்த வியாபாரம் கூடுமா யார்ட்டையும் நீங்க ஃபத்வா கேட்க வேணாம். ஏமாத்துறது எத்தனை வகையில ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இதுல ஏமாற்றுதல் இருக்கிறது. இது மாதிரி நம்மள ஒருத்தங்க ஒத்துக்குருவோமா, நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.